திரு எம் அருணாசலம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எஸ் தங்கவேலு ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரு எலிசி ஆனசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு ஆர் அங்கப்பன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரு சீனிவாச ஐயங்கார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் தமிழன்போது ஐயா அவர்களை அழைக்கிறோம். மாணவன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கடைசியாக கடவுள் வாழ்த்து செல்வி ஹரிணி அவர்கள் திருப்பாவை திருப்பாவை பாடல் வாசிக்க அதற்கான ஆண்டாள் அருளிய திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு மாய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராண்ட கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிவேலோர் எம்பாவாய். இது மார்கழி மாதம் முழு நிலவு தோன்றும் பௌர்ணமி நாள். நீராட விரும்பி வரும் பெண்களை காணுங்கள். கூர்மையான வேளாயுதத்தை உடைய நந்தகோபன், அழகான கண்களை உடைய யசோதை ஆகியோரின் மகன் கண்ணன். அவன் இளம் சிங்கத்தை போன்றவன், கரிய நிறமுடையவன், சிவந்த கண்களையும் ஒளி வீசும் நிலவை போன்ற முகத்தையும் உடையவன். அவனே நாராயணன். அவன் நமக்கே பறையை தருவான். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை போற்றி புகழுமாறு நீராடுவோம் வாருங்கள். முதல்வான் நின்றனவும் தீயின தூசாவும் செவ்வேலோர் எம்பாவாய். மாயச் செயல்கள் செய்பவன் அவன் வடபகுதிக்கு தலைவன். தூய்மையான பெரிய நீர்ப்பரப்பினை உடைய யமுனை ஆற்றின் கரையில் வாழ்பவன். ஆயர்களுடைய குடியிலே தோன்றிய அழகான விளக்கை போன்றவன். தன்னை பெற்றெடுத்த தேவகி, வளர்த்துவிட்ட யசோதை ஆகியவர்களின் புகழை உலக மக்கள் அறியும்படி செய்தவன். அவன் தாமோதரன். அப்படிப்பட்ட இறைவனை நாம் தூய்மையானவர்களாக வந்து தூய மலர்களை தூவி தொழுதல் வேண்டும். அவனது புகழை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் ஏற்கனவே நாம் செய்த பிழைகளும் நெருப்பில் விழுந்து பஞ்சு போல மறைந்துவிடும். ஆகவே அவனது சிறப்பை சொல்வோமாக. மாணிக்க வாசகர் பொருள் பாடி நற்பொருளாமா பாடி சோதி திறப்பாடி சொல் கொன்றை தார்பாடி ஆதி திறப்பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வழகன் பாத திறப்பாடி யாழேலோர் எம்பாவாய். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி. பட்டங்களால் அதன் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் வாக்கில் கிடந்த பல துறைகளிலும் எத்தனையோ பெண்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுள் அயலானை அஞ்சி நடக்க வைத்த அகிலம் போற்றும் வீரமங்கை வேலுமையார் அவர்கள் முக்கியமானவர் ஆவார். சிவகங்கையில் ஆங்கிலேயர்கள் ஏற்பட்ட போரில் தேவகட்சியின் கணவர் முத்துநகர் வடநாதர் கொல்லப்பட்டார். தன் கணவரையும் தன் மண்ணையும் இழந்த போதிலும் சோர்ந்து விடாமல் சமயம் பார்த்து அயலானை வென்று பேரை பெற்றார். அவளுக்கு தோளோடு தோள் கொடுத்து மண்ணை மீட்டெடுத்த வீரம் போரில் பெரும்பாலும் வகித்தவள் வேலுநாச்சியின் படைகள்
நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் அனைத்து தீபங்களும் எரிகிறதா என்பதை பார்வையிட அரசர் பயணம் மேற்கொண்டார். மறுநாள் ஏற்றிய தீபம் மட்டும் அணைந்திருந்தது. காரணம் அறிய அவள் வீட்டிற்கு சென்றனர். தன் கணவரும் அரசர் கொடுத்த ஆடு மாடுகளும் பெருமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு விட்டன. வருமானம் ஏதுமின்றி தனது தாய்ப்பாலை விற்று அதில் வரும் வருமானத்தில் தீபம் ஏற்றியதையும் கூறினாள். உணவின்றி தாய்ப்பாலும் வற்றிவிட்டதாக கூறினாள். அரசரிட்ட கட்டளையை நிறைவேற்ற முடியாத நிலைக்கு மன்னிப்பும் கோரினாள். அதை அறிந்த மன்னர் அவரின் நிலை கண்டு வருந்தி வரகு நாளை அரசவையில் பணிப்பெண்ணாக பணியமர்த்தியதுடன் அவர் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலில் கல்வெட்டிலும் அவர் பெயரை பொறிக்குமாறு கட்டளையிட்டார். இது வரகு நாளின் கடமை, உணர்ச்சி, தியாகம், பெருமை இவற்றை எடுத்துரைக்கும் சான்றல்லவா? ஏழை தாய் ஒருத்தி போர்க்களத்திற்கு சென்ற தன் மகனை எதிர்பார்த்து காத்திருந்தாள். வீரர்கள் திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆனால் ஏழை தாயின் மகன் திரும்பவே இல்லை. கடைசியில் ஒரு செய்தி வந்தது. அது என்னவென்றால், அத்தாயின் மகன் போரில் மாண்டான் என்று. துயரம் தொண்டையை அடைக்க போர்க்களம் நோக்கி ஓடினாள் அத்தாய். போரில் மாண்ட தன் மகனை தேடினாள். மகனின் உடலும் கிடைத்தது. தன் மார்போடு தன் மகனை அணைத்துக் கொண்டு பெருமிதத்தோடு கூறினாள், மகனே, நீ புறமுதுகு காட்டி மாண்டிருப்பாயோ என்று ஒரு நிமிடம் கலங்கிவிட்டேனடா. ஆனால் நீயோ வீர மரணம் அடைந்திருக்கிறாய் என்று பெருமிதப்பட்டாள். இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது வள்ளுவர் வாக்கு. பெற்ற தாய்க்கு தன் மகனை சான்றோன் என பிற கூற கேட்கும் பொழுது ஆனந்தம் அடைவாள். இதுவே தாய்மை உணர்வு. தடைப்பட்டிருந்தது. கல்வி மறுக்கப்பட்டது. சமுதாய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த நிலை மாறி இருக்கிறது. எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் பெண்களின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல் சமுதாயத்திற்கும் பண்பாடு காக்கப்படவும் பெண்களின் பங்களிப்பு என்பது அவசியமாகிறது. ஏனென்றால் நமது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பவள் பெண். பண்பாடு கலாச்சாரம் காக்கப்பட வேண்டுமானால் கற்றலோடு நின்று விடாமல் பாரம்பரியம் சார்ந்த கலைகளையும் வாழ்வியல் முறைகளையும் பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்பொழுது நம் பாரம்பரிய முறைகள் வாழ்வியல் கலந்த கலாச்சார பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்படுவதில்லை என்பதே உண்மை. வெளியே சென்று வந்தாலோ அல்லது துக்க நிகழ்ச்சிகளுக்கு சென்று வந்தாலோ குளிப்பது என்பது வாழ்வியல் முறை. இது சரிவர கடைபிடிக்கப்படுகிறதா என்று கேட்கும் பொழுது சந்தேகம்தான். பெரும்பாலான இடங்களில் அது கடைபிடிக்கப்படுவதில்லை என்பதே உண்மை. வாசலில் சாணம் தெளிப்பதும் அரிசி மாவினால் கோலமிடுவதும் அரசியல் சார்ந்த வாழ்வியல் முறை. இதுவும் பெரும்பாலான இடங்களில் கடைபிடிக்கப்படுவதில்லை. குழந்தை பிறப்பில் தொடங்கி மரணித்து போகும் வரை நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு வழிமுறை உண்டு. ஒவ்வொரு வழிமுறைக்கும் ஒரு காரணம் உண்டு. முன்னோர்கள் காரணங்கள் அல்லாத காரியங்கள் செய்ததில்லை என்பதை இனி வரும் இளைய சமுதாயம் உணர்ந்திட வேண்டும். விவேகானந்தர் ஒரு நாள் ஒரு அரசவைக்கு சென்றிருந்தார். அப்பொழுதே அந்த அரசர் சொன்னார், உங்கள் மக்கள் என்ன முட்டாள்களா, கல்லையும் மண்ணையும் வழிபடுகிறார்களே என்றார். அதற்கு விவேகானந்தர் அந்த அவையில் இருந்தோரிடம் அரசன் மூதாதையர் படத்தை கொடுத்து மிதிக்க சொன்னார். அவர்களோ பயந்து ஓடினர். உங்கள் மூதாதையர் மேல் நம்பிக்கை எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டதுதான் எங்கள் மக்களுக்கு கல்லின் மீதும் மண்ணின் மீதும் உள்ள நம்பிக்கை என்றாராம். எண்ணம் உயர்வானதாகவும் நேர்மையாகவும் இருந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோமேயானால் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார், நேர்மையும் வீரமும் விவேகமும் மிக்க 1000 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், நான் நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார். தன்னலமற்ற சமுதாய தொண்டு செய்து தாயகத்தை மீட்டெடுப்போம். உணர்வு பூர்வமான கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுப்போம். கலாச்சார சீரழிவு மலிந்து வரும் இச்சூழ்நிலையில் மேலும் மேலும் அழிந்து விடாமல் காப்பது நம் தலையாய கடமை அல்லவா? பாரத பொன்னாட்டின் பண்பாட்டை பாதுகாப்பது இனி வரும் இளைய சமுதாயத்தின் பொறுப்பல்லவா? சுவாமி விவேகானந்தர் கண்ட கனவு நனவாகட்டும். விழித்தெழு. கைபேசி என்னும் மாய வலையில் சிக்கி சீரழிந்து விடாதே. தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்துப் பார். நம் முன்னோர்கள் நம்மை வழிநடத்திய பாதை என்னவென்று உங்களுக்கு புரியும்.
நாம் எதை தொலைத்திருக்கிறோம் என்பது புரியும். தொலைத்ததை அந்த இடத்தில் தான் தேட வேண்டும். இளைய சமுதாயமே, மாற்றம் என்பது ஏற்க வேண்டிய ஒன்றுதான். அது நமது பண்பாட்டையும் தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் பெருமையையும் குறைத்து விடாமல் பார்த்துக்கொள். ஏனென்றால் என் தலைமுறையின் சமுதாய பொறுப்புணர்வு இனி வரும் காலங்களில் அது உன் கையில் கொடுத்து விட்டோம். அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர். வாழ்க சமுதாயம், வளர்க பண்பாடு, போற்றுக கலாச்சாரம், வாழ்க பாரதம். வந்தே மாதரம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
11 ஜனவரி 2026 நம்ம எல்லாம் இன்னைக்கு இங்கே சம்பவிச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் 12 ஜனவரி நமது சுவாமி விவேகானந்தர் வந்து பிறந்தார். எடுத்துக்காம படிச்சுக்காம நம்மளால அதை எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. கொஞ்சம் கோபம் வரும். இன்றைய அரசியல் சூழ்நிலையினால் நாம் நமது கலாச்சாரம் நமது சமூகம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு கொஞ்சம் கோபமும் அறச்சீற்றமும் வரும். அது ஏதாவது என் பேச்சில் வெளிப்பட்டால் மன்னிக்கவும். நான் முதல்ல நமது சுவாமி விவேகானந்தரை பற்றின ஒரு முன்னுரையோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமது வரலாற்று புத்தகங்கள் முகலாயர்களை தாங்கிய வண்ணம் நமது சுவாமி விவேகானந்தரை தாங்கவில்லை என்கின்ற ஆதங்கம் எனக்கு உள்ளது. அதனால் நான் சுவாமி விவேகானந்தரை பற்றி சில முன்னுரைகளை மட்டும் வழங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து போலான்னு இருக்கேன். விவேகானந்தர் 1863 பிறக்கிறாருங்க. கல்கத்தாவில் பிறக்கிறாரு. அன்றைய சுதந்திரம் அடையாத இந்தியாவோட தலைநகரில் பிறக்கிறாரு. பாரம்பரியமான குடும்பம். அப்பா தாத்தா எல்லாரும் வேள்விகள் செஞ்சு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிற குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. அப்படி பிறந்தவருக்கு நமக்கு எல்லாத்துக்கும் இருந்த மாதிரி ஒரு சந்தேகம் அவருக்கும் உள்ளது. கடவுள் இருக்கா இல்லையா? கடவுள் இருக்கா இல்லையான்ற சந்தேகம் அவருக்கும் உள்ளது. அவர் வேதங்கள் படிக்கிறாரு, இந்து தர்மங்களை நிறையாவே படிக்கிறாரு. படிச்சும் அவருக்கு அந்த சந்தேகம்லாம் தீரலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் போய் சந்திக்கிற ஒரு மனிதர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சா. நம்ம நிறைய பார்த்துருப்போம், நிறைய ஃபோட்டோலாம் கூட பார்த்துருப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சா. அப்படிப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சாவை அவரோட மடத்தில் சந்திக்கிறாரு. அவர் மடத்தில் சந்திச்சு அவரு கூட கொஞ்ச நாள் பழகினதில் துறவரம், இறையருள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாரு. அதற்கப்புறம் தான் அவருக்கு இந்த கலாச்சாரத்தின் மீதும் இந்த பழக்க வழக்கங்கள் மீதும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டு ஈர்ப்பு ஏற்பட்டு அவரோட 20வது வயசுலேயே, கிட்டத்தட்ட 19-20வது வயசுலேயே துறவரம் கொண்டு நாடு முழுக்க பிரயாணப்படுறாங்க. நாடு முழுக்க மக்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க, அவங்களோட பழக்க வழக்கம், அவங்களோட நடைமுறைகள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். அப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது தான் இப்போ இருக்கிற ஆந்திர பிரதேச பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். நமக்கு முன்னாடி பேசின அக்கா கூட சொன்னாங்க, ஒரு அரசவையில் போயிட்டு ஒரு அரசருக்கு வந்து புரிய வச்சார் அப்படின்ட்டு. அதை நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் விளக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கடவுளை பற்றின நமது புரிதலை மேம்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக அந்த சுவாமி விவேகானந்தர் ஒரு அரசவையில் பண்ண ஒரு நிகழ்வை நான் வந்து மேற்கோள் காட்டி அதை விளக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி இன்னைக்கு ஆந்திர பிரதேசம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. அப்போ 1800களில் ஆங்கிலேயர் ஆட்சி இருந்தாலும் அந்தந்த குறுங்குநில மன்னர்கள் அங்கங்கே ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. அப்படி ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலேயர்களுக்கு துதிபாடி ஒரு சின்ன பகுதியை பிடிச்சி ஆண்டுட்டு இருந்த ஒரு திவான், அரசர்னு வச்சுக்கலாங்களே, அரசர், அவர் ஆங்கிலேயர்களுக்கு துதிப்பாடும் போது அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை ஏற்றுக்கிறாரு, அதை நடைமுறைப்படுத்துறாரு, அதை பிரயோஜனப்படுத்துறாரு. மேற்கத்திய கலாச்சாரம். அப்படி அவர் மேற்கத்திய கலாச்சாரங்கள் அவரோட சிந்தனைகள் இருக்கிறதுனால இங்கே நம்ம பின்பற்றிட்டு இருக்கிற 900 வருடங்களாக பின்பற்றிட்டு இருக்கிற இந்த கலாச்சாரத்தை அவர் இடித்துரைக்கிறார், அவர் விமர்சனம் செய்கிறார். என்னடா வெறும் கல்லை போய் கும்பிட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு போக்கில் அவர் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு மேற்கத்திய கலாச்சாரத்தில் அவர் வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ஜவான், அப்படிப்பட்ட ஒரு திவான் வந்து ஒரு அரசர் விவேகானந்தரை பார்க்கும்போது விவேகானந்தர்கிட்டயும் அதை கேட்குறாரு, என்னடா வெறும் கல்லை போய் கும்பிட்டுருக்கீங்க, நீங்களே என்னடா கும்பிட்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோணியில் பேசுகிறாரு. கடவுள் இருக்கா
நீ எப்படி நிரூபிப்ப அப்படின்னு சவால் விடுறார் விவேகானந்தர்கிட்ட. விவேகானந்தர் பொறுமையா இருந்துட்டு, நாளைக்கு உங்க அரசவைக்கு வந்து நான் இதுக்கு பதில் சொல்லலாமான்னு கேட்கிறாரு. தாராளமா வந்து எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு அவர் அரசவைக்கும் போறாரு. யாரு? விவேகானந்தர். அப்படி அரசவைக்கு போனோடனையும் அமைச்சரெல்லாம் இருக்காங்க, அரசரும் இருக்காரு. அங்க போய் பார்க்குறாரு, மேல ஓவியங்கள் வச்சிருக்காங்க. அப்பா இப்ப இருக்கிற அரசர், இந்த அரசரோட அப்பா, அப்பாவோட தாத்தா, இங்கே பார்த்த மாதிரியே இருக்குல்ல, அப்படிதான் அரசர், அரசவை இப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு 3 ஓவியங்களை பார்த்துட்டு அமைச்சர்கிட்ட கேட்கிறாரு, இதெல்லாம் யார், அந்த ஓவியத்தில் இருக்கிறதெல்லாம் யாரு என்னன்னு கேட்குறாரு. அப்போ அமைச்சர்கள் சொல்றாங்க, அது எங்க அரசர், அரசரோட அப்பா, அரசரோட தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓவியத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க விவேகானந்தர். எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க. இப்ப இந்த ஓவியத்தை கீழே போட்டு மிதிச்சு அது மேல உமிழுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் அமைச்சர்கிட்ட சொல்றாரு. அமைச்சர் பதறி போய், ஐயோ அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, நீ இப்படிலாம் சொல்ற, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ விவேகானந்தர் கேட்குறாரு, ஏன் பண்ண முடியாது? அந்த ஓவியத்தை கீழே போட்டு மிதிச்சு நான் அது மேலே விமிழ்ந்தேன்னா அது என் அரசர் மீது விமிழ்ற மாதிரி, அதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு அமைச்சர் கேட்குறாரு. அப்போ சிரிச்சுட்டே விவேகானந்தர் பொறுமையாக அதுக்கு பதில் சொல்றாரு. வெற்று காகிதங்களாலும் மையினாலும் மரப்பகலையினாலும் செய்யப்பட்ட ஒரு ஓவியத்தை நீ உன் அரசராக பார்க்கிறாய் என்றால், எப்படிங்க? வெறும் காகிதம், கண்ணாடி, மரப்பகலை இதனால செஞ்ச ஒரு ஓவியத்தை நீ அரசனாக பார்க்கிறாய் என்றால், அழகான கல்லினால் ஒரு சிலை வடித்து வேள்விகள் செய்து பெரியோர்கள் போற்ற பேர் ஆலயத்தில் வைத்த ஒரு சிலையை நான் கடவுளாக வணங்குவது எந்த வகையில் தவறு? ஒரே கேள்விதான். அப்போ அந்த அரசர் எந்த பதிலும் பேச முடியாம நின்றார். சின்ன ஒரு குறுநில மண்டலத்துக்கு உரிய சொல்ல அவர் சொல்லிட்டாரு, அடுத்தடுத்த பகுதிகளுக்கு ஒரு பிரயாணம் பண்றாரு. அப்படி பிரயாணம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்படி தமிழகத்துக்கு வந்த ஒரு இடத்துல ராமநாதபுரம்னு ஒரு இடம். ராமநாதபுரத்துல நம்ம ராமேஸ்வரம் இல்லைங்களா, அந்த ராமநாதபுரம் இடத்துல ஒரு மாதிரி இதே மாதிரி ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு நமது பழக்க வழக்கங்களை பின்பற்றி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு விவேகானந்தரோட பெருமைகள் தான் தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு மகான் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி 1893 அமெரிக்க நாட்டுல சிகாகோன்ற ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துல சர்வ சமய மாநாடுன்னு ஒன்று நடந்தது. சர்வ சமய மாநாடுனால உலகத்தில் இருக்கிற எல்லா சமயத்தை சார்ந்த பெரியோர்களும் முனிவர்களும் அந்தந்த மதத்தின் பெருமாள்களும் ஒரு இடத்துல சங்கம் வச்சு ஒரு மாநாடு போட்டே இருக்கு. அப்படி ஒரு மாநாடு சிகாகோல 1893 அமெரிக்காவில் சிகாகோ மாநிலம் அங்க நடக்குது. அதுக்கான பொருளுதவிகளெல்லாம் வாங்கிட்டு கிளம்பி அமெரிக்காவுக்கு போறாங்க. ஜூலை மாதம் 1893 அமெரிக்காவில் போய் கால வச்சாங்க. அந்த மாநாடு வந்து செப்டம்பர் மாதம் நடக்குது. ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதம் அவர் இங்கிருந்து சிறு சிறு பொருள் உதவிகள் எல்லாம் வாங்கிட்டு போனார் இல்லைங்களா. அதை வச்சு 2 மாதம் அங்கிருந்தா அந்த மாநாட்டை ஏற்றுக்கிட்டு அங்கே பேசிட்டு நம்ம திரும்ப வந்துடலாம் அப்படின்னு போறாரு. பழனி
விவசாய இயக்கம் அவர்களுக்கும் நல்லதோ உரை நிகழ்த்திய திரு பெண்மணி அவர்களுக்கும் திரு ஆடிட்டர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே முதல் வணக்கம் தெரிவிச்சேன். எத்தனையோ நிகழ்வுகள் நம்ம நடந்துட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், அது குடும்ப விழா அந்த மாதிரி போயிட்டு இருப்போம். இந்த நிகழ்ச்சியில பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, கைதட்ட வேண்டாம் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம் வருது, ஏன் கைதட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. எப்பவுமே எப்படி இருக்கணும், நம்ம ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக தான் கைதட்டோம். ஆனா வேண்டாம்னு ஏன் சொல்றாங்க? என்ன காரணம்னா, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் ஒரு சித்தாந்தம் கொண்டு வந்தாங்க. என்ன சித்தாந்தம்? வசுவைந்த குடும்பம். வசுவைந்த குடும்பம்னு என்ன? உலகமே குடும்பம், உலகமே ஒரே குடும்பம். அதுதான் நம்மளோட தர்மத்தோட கண்ணோட்டம். வசுவைந்த குடும்பம். இது சொல்லும்போது சொல்லுவாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளி, தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் கனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதென்றும் நிலனே. கடைசியில் வரும்போது, காட்சியில் தெரிந்தன் ஆயின் மாட்சி பெரியோரை ஏற்றலும் நிலனே, சிறியோரை இழந்தல் நிலனே. எப்படி கணிதம் கொண்டதான் முடிச்சிருப்பாரு. நம்மளோட தர்மம் அப்படிதான் சொல்லி தந்தது. எல்லாத்தையும் இறைவன் வசு, எல்லாம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க. எல்லா வகையிலும் கடவுள் இருக்கு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொல்லும்போது சொன்னாங்க. ஏதோ நம்ம இதுல பேசும்போது என்ன சொன்னாங்க, இறைவனை பற்றி சொல்லும் போதே வந்து நம்ம ஊருக்காக எனக்கு கூட அப்படின்னு சொல்ல, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிவன் நிலவில் அலாமையன், அப்படியே நிலவுரையில் தோன்றியவன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட தர்மம் கொடுக்கும். அதனால என்ன செஞ்சாங்க, நம்மளால ஒரே குடும்பம். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் யோசிச்சிருந்தோம்னா தெரியுது நம்மளோட கலாச்சாரத்தில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா. என்ன காரணம்? நமக்கு செய்வதை கடமையாக செய்தார்கள். ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராது. நிறைய பகவத்கீதைகள்லாம் போட்டுருவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராது. ஏயா கடமையை செஞ்சுட்டு பலன் இல்லாமல் இருந்தால் யாராவது வேலை செய்வாங்களா? சொல்லுங்க. எது வேணாலும் நடத்தட்டும். உதாரணமாக ஒருத்தர் ஹோட்டல் நடத்துறாரு, கடமையை செய்யணும், பலன் எதிர்பார்க்காம இருந்தால் தொடர்த்த முடியுமா? நம்ம வேலைக்கு ஒரு இடம் போகிறோம், வேலைக்கு போகும்போது கடமையை செய்கிறோம், பலன் எதிர்பார்க்காம இருந்தால் நடக்குமா? நடக்காது. அப்போ பலன் எதிர்பார்க்கணும் தானே. எல்லாத்துக்கும் எவ்ரிதிங் இஸ் கன்சிடரேஷன் இஸ் மஸ்ட். இங்கிலீஷில் அக்ரிமெண்ட் போடும்போது என்னன்னா, கன்சிடரேஷன் இஸ் மஸ்ட், மியூச்சுவல் பெட் என்ன. அப்போ ஏன் கடமையை செய்ய பலனை எதிர்பாரான்னு சொல்லியிருக்காரு? தப்பா சொல்லிட்டாரா? ஒரு கண்ணோட்டம் தோணுதா இல்லையா நமக்கு? இதுதான் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரு. இல்லை, நம்மளோட நாடு, நம்ம தேசம் முழுக்க, நம்மளோட தர்மம் முழுக்கவே கடமையோடு பிடித்தது. ஒவ்வொருத்தரோட கடமையை செய்யும் போது இன்னொருத்தரோட உரிமை வரும். வெளிநாடுகள் எல்லாம் வந்து உடனடி 1848 அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சோடனே ரொம்ப நாள் போராடுறாங்க. பெண்களுக்கெல்லாம் உரிமை கிடைக்கணும், அதாவது ஓட்டு உரிமை கிடைக்கணும்னு போராடினாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படவே இல்லை. என்ன காரணம்? நம்ம நாடு கடமை. கடமைன்னு என்ன? ஒருத்தர் இருக்கார், நம்ம கடமை, அவர் அப்பா இருக்கார், அவங்க அப்பாவோட கடமை என்ன? தன்னுடைய மனைவியை பாதுகாத்துக்கணும், என்ன தேவையோ எல்லாம் பண்ணி தரணும். தன்னுடைய மகனை அவனுக்கு தேவையான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரதை செய்யணும். தன்னை பெற்ற தாய் தந்தையரை காப்பாற்றணும். இது அவரோட கடமை. இது அவரோட கடமை. இந்த கடமை மட்டும் அவர் செஞ்சா போதும். அவரோட உரிமை பற்றி யார்கிட்ட போகுது? அவரோட உரிமை யாருக்கு போகுது? அவரோட மனைவியோட கடமையில் வந்துடும். அவங்க மனைவி என்ன செய்யணும்? தன்னுடைய கணவனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். அவங்க அப்பாவுக்கு என்ன கடமை? இவரை பாதுகாத்து வழி நடத்தணும். பையனுக்கு என்ன கடமை? நாளைக்கு முடியாத போது இவரை பார்த்து கொள்ளணும். அப்போ என்னாச்சு, நம்ம நாடு ஒவ்வொருத்தரோட கடமையில் இன்னொருத்தரோட உரிமை வந்தது. யாருக்கும் உரிமைக்காக போராடவே இல்லை. என்ன காரணம்? ஒரு ஹோட்டல் நடத்துகிறார், அப்போ ஹோட்டல் நடத்தக்கூடியவர் என்ன செய்யணும்? அவரோட கடமை நல்ல தரமான உணவை சரியான விலையில் கொடுக்கணும். லாபம் இல்லாமல் கொடுக்க சொல்ல, லாபத்தோட நடத்தணும். ஆனால் தரக்கூடிய உணவு எப்படி இருக்கணும்? தர்மத்தின் அடிப்படையில் நல்ல உணவாக இருக்கணும். சுவைக்காக அஜினோமோட்டோ சேர்த்தி இல்லை பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எதவோ கலந்துடக்கூடாது. அப்படிதான் நம்ம நாடு இருந்தது. தொழில் நிறுவனம் நடத்துகிறார். தொழில் நடத்துகிறோட வேலை என்ன? தொழில் நடத்தக்கூடியவர் தன்னிட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அதுக்கான ஊதியத்தை தர வேண்டியது அவரோட கடமை. உரிமையாக சொல்லவே இல்லை. அதனால தான் நம்ம நாட்டில் போராட்டங்கள் இருக்காது. நீங்கள் என்னாச்சு? ஊதியத்தை கொடுக்கணும். தொழிலாளியோட கடமை என்ன? சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகணும், தன்னோட இது மாதிரி நடத்தணும். இப்போ இவர் தொழிலாளி சரியாக வேலை செஞ்சான்னா ஓனரோட உரிமை வந்துடும். ஏன்னா சரியான நேரத்துக்கு வேலை செய்யணும். நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்துருப்போம். நம்மளோட இதில் பட்டேல் ஒரு முறை இங்கிலாந்து போயிருக்கிறார். இங்கிலாந்தில் போன போது எல்லாம் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் கல்ச்சர் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க நிறைய சொல்லிட்டாங்க, நாங்கள் அப்படி இப்படி அப்படி. இவர் சிம்பிளாக சொன்னார், பெருசெல்லாம் பேச வேண்டியது இல்லைப்பா, அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர். ஒரே விஷயத்தை சொல்லிடுறோம். என்னையா உன்னோட கலாச்சாரம் என்னன்னு கேட்டால் விவசாயம் அப்படிங்கிற. ஆமாம், எங்களோட விவசாயம் என்னது? எங்களோட கலாச்சாரமே விவசாயம் தான். விவசாயத்தில் என்ன இருந்தது? பாரதி சொல்லுவான், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கே வாடும் மனிதர்கள்லாம். அத்தனை பேருக்கு சோறு போடணும், யாருமே பார்க்கல. எல்லாத்துக்கும் சோறு போடுறது இந்த சமுதாயத்தோட கடமையாக நினைச்சான். விவசாயத்தில் நம்ம கவனிச்சிருந்தோமே தெரியும். இப்போல்லாம் வந்து பண்டமாற்ற முறை போய் பணம்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் ஒரு விவசாயி அறுவடை முடிப்பார். அறுவடை முடிச்சோடனே அந்த பொருளெல்லாம் அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட மாட்டார்.
எப்போதுமே அங்கேயே உடனே கூப்பிடுவாங்க. இதை பாதுகாப்பதற்காக ஒரு சமுதாயம் இருப்பாங்க, அவனுக்கெல்லாம் பாடிகாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தேவையான நெல்லை கொடுத்துருவாங்க. அன்னைக்கு பணம் கிடையாது, அந்த வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் நெல்மணியை கொடுத்துருவாங்க. அது போக என்ன செய்வாங்க, கோயிலில் ஒரு மூட்டையை போட்டு அந்த கோயிலில் அவரோட இதிலேருந்து ஒரு பகுதியை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சத்திரத்தில் போய் போட்டுருவார். சத்திரத்தில் போட்டுருவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார். இன்னைக்கு மாறி இருக்கலாம், நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். நிறைய விஷயம் அவரோட கடமை எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதனால தான் ஒவ்வொருத்தரோட கடமையில் வந்தது. இன்றைக்கு நம்ம இந்த விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? நமக்கு ஒரே ஒரு விஷயம். இதே மாதிரி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1925 செப்டம்பர் 27ஆம் தேதி ராஷ்ட்ரிய சுயம் சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதோட சுருக்கமாக தான் RSS அப்படிங்கிற ஏற்படுத்தப்பட்டது. ஏன் ஏற்படுத்தினாங்க, என்ன காரணத்தால் வந்தது அப்படின்னு யோசிச்சா, நம்ம நாடு அடிமைப்பட்டிருந்தது. அடிமைப்பட்டு ஃபஸ்ட்டு முகலாயர்கள் படையெடுத்து வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் படையெடுத்து வந்தாங்க. அவங்களோட அடிமையே போயிட்டு இருந்தது. அப்போ காலகட்டத்தில் சுதந்திரத்துக்காக நிறைய பேர் போராடினாங்க. அப்போ இவர் யோசிச்சார், எதனால் நம்ம பாதிக்கப்பட்டோம், நம்மளோட இதே அப்படிதான். ஒரு சின்ன தவறு நடந்தோம்னா அது எங்கேருந்து நடந்தது அப்படின்னு பார்ப்பாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ, நம்மளோட ஜீனில் 98.15% ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லாத்துக்கும். நம்மளோட எல்லாத்தையும் நம்ம தாத்தாவுக்கு கூட என்னது தாத்தா அவங்க ஒரு சில சொல்லுவாங்க, தாத்தா சொத்து பேரனுக்கு மாதிரி. நம்மளோட ஜீன் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம என்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல வழக்கங்கள் எங்கள் அம்மா அப்பாட்டிருந்து வந்து இது ஜெனிக்கல். நம்ம போய் கார்பன் டெஸ்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் பிடிக்கிறக்கா என்ன செய்வாங்கன்னா கார்பன் டெஸ்ட் அப்படிங்குவாங்க. ஒரு கல் எடுத்தாச்சுன்னா இந்த கல்லை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எங்கேருந்து வந்தது, எத்தனை வருஷம் இருந்ததுன்னு லைஃப் டைம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி நம்மளோட பழக்கம் எப்படி இருந்தது, அப்படி தான் இருந்தது. நம்ம தாத்தா பேரன் அப்படி பாரம்பரியமாக நம்மளோட ஜெனட்டிக்கல் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய மாற்றமே இருக்காது. அப்படி இருந்தது. இவர் யோசிச்சார், நம்ம நாடு ஏன் அடிமைப்பட்டு போனது அப்படியே யோசிச்சுட்டு வந்தார். அவருக்கு சில விஷயங்கள்லாம் தோணுச்சு. இந்த நாடு ஒருவேளை ஆரம்பத்துலேருந்தே இவங்கெல்லாம் மோசமான ஆட்களாம், அப்படி இல்லை. ஒரு காலத்தில் ரொம்ப வசதி வாய்ப்புகளோடு இருந்திருக்காங்க. உலகம் முழுக்க நம்ம நாட்டை நோக்கி வந்திருக்காங்க. வணிகத்துறையில் உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் நாகரீகம் இல்லாத போது, ஆடை இல்லாத போது நம்ம ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்திருக்கோம். தங்கத்தை அதிக அளவில் நம்ம தான், ஏன் நம்ம நாட்டுக்கு தங்கம் வந்தது, இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லா பொருளை வாங்கிட்டு தங்கத்தை நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். உணவுத்துறையில் தண்ணீரோடு இருந்தோம். நீங்கள் ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் படையெடுத்து போகிற அப்படியே கடாரம் அப்படியே வந்துட்டு இருக்க போது அங்கேருந்து தன் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். அப்பா, நான் நிறைய நாடுகளை பிடிச்சிட்டு போயிட்டான். பிடிச்சிட்டு போனவோ சொல்கிறான், இங்கே நிறைய பேர் மக்கள் பட்டினியோடு இருக்கிறாங்க, நீ ஏதாவது அனுப்பிச்சுடு, தானியங்கள் அனுப்பிச்சுடுனா. கப்பலில் அனுப்பிச்சுட்டான். உலகம் முழுக்க ஒரு காலத்தில் போய் சாப்பாடு போட்டாங்க. கப்பலில் போய் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படி இருந்திருக்கிறோம். பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்க, இந்த மேலே வடகம் காய் போட்டுருந்தது, நம்ம பாட்டி அந்த காதில் இருந்த கம்மலை கழட்டி வீசிச்சு அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில யோசிச்சு பாருங்க, ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட பாதுகாக்க வேண்டிய இடத்துல காதில் இருக்கிற கம்மலை கழட்டி வீசி இருக்கிறது எந்திரிச்சு போறதுக்கு முடப்பட்டு அப்படின்னு என்ன இருந்திருக்க முடியும்? அந்த அளவுக்கு செல்வம் இருந்தது. எல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது. நிறைய கோயில்கள், அனந்த பத்மநாத சாமி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தங்கம் இருந்தது. எல்லாம் இருந்ததெல்லாம் என்ன செய்வாங்க, கோயிலை மிக பெருசாக கட்டியிருந்தாங்க. காரணம் செல்வம் வளர்ந்தது. அதனால தான் வாஸ்கோட காமாவுக்கு கொலம்பஸாவுக்கும் இந்தியாவை நோக்கி வந்தாங்க. அப்படிப்பட்ட நாடு ஏன் அடிமையாச்சு அப்படியே அவர் டாக்டர் யோசிச்சுட்டே வர்றார். ரிஷி மூலம் பார்த்துட்டே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள்கிட்ட சில பிரச்சனைகள் இருந்தது. அவங்களோட அந்த ஒற்றுமையின்மையால், ஏற்கனவே அண்ணா சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, அந்த ஒற்றுமையின்மையால் இவங்களுக்குள்ள பலகீனப்பட்டுட்டாங்க. நாங்கள் போட்டு பார்த்தோம், அத்தனை பேர் கூப்பிட்றாங்க, எங்கள் வீட்டுக்கு அவங்க எடுத்துட்டு போங்க. ஏன் கொடுத்தா நம்மளுடைய சொந்த உறவுகள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு இருந்தது. ஏன் நம்மகிட்ட இருந்தது. அந்த மாதிரி வச்சபோது என்னாச்சு, இந்த நாட்டில் இருந்த பூர்வகுடி மக்களாக இருந்த அந்த சமுதாயம் கொடுக்க அவங்களோட ஒற்றுமை இல்லை. அதை வெளிநாட்டிலிருந்து பயன்படுத்திக்கிட்டான். முதல்ல இந்தியாவுக்கு படையெடுத்தவங்க பேர் முகமது கோரி. ட்ரெயின் யுத்தம், பிருத்திவிராஜ் சௌஹான் ஒரு மன்னன் இங்கே எது பண்ணுறான். அந்த மன்னன் எது பண்ணாலும் முதல் போரில் தோற்கடிக்கப்பட்டாச்சு. நம்ம நாட்டோட புறமுது காட்டி வந்ததால் அவனை மீறிட்டான், அவன் ஓடிட்டான். திருப்பி 2வது முறை படையெடுத்து வரும்போது அவன் கவனிக்கிறான், ஒரு நதிக்கரையில் 2 இடங்கள்ல உணவு நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒருத்தர் உணவு சமைக்கிறாங்க, அந்த இடத்துல ஒருத்தர் உணவு சமைக்கிறாங்க. அப்ப ஏன் உணவு இப்படி சமைக்கிறாங்க, இல்லை இவங்க வேற, இவங்க சாப்பிட்றது அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை அவன் பயன்படுத்துறான். அதுல இருந்து ஒருத்தனை எடுத்து நம்மளுடைய நாட்டை பிடிக்கிறது. காட்சியில் தெளிந்தவன், அந்த கடைசியை சொல்லக்கூடிய காட்சியில் தெளிந்தவனாய் மாட்சியில் பெரியோரை வேத்தலும் உடனே சிறியோரை இகழ்தலும் உடனே. ஒருத்தர் பெரியவன் அப்படிங்கிறதுக்காக அவனை பார்த்து ஆச்சரியப்பட மாட்டாங்க, சிறியவன் அப்படிங்கிறதுக்காக அவனை இயலக்கூடாது. இது நம்மளோட இயல்பாக இருக்கணும். இந்த சமுதாயம் முழுக்க ஜாதி ஏற்றதாழ்வுகள் இருக்கக்கூடாது. எல்லாருமே கடவுளின் அம்சம், அகம் பிரம்மாஸ்மி, எல்லாருமே கடவுள், எல்லாத்தோட பங்களிப்பு இருக்கும். நம்ம கவனிச்சோம்னா தெரியும், இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்கள ஒரு திருமண நிகழ்வு நடக்கும். நம்ம வீட்டில் திருமணத்துக்கு என்ன செய்வாங்க,
திருமணம் வந்தோன்னா அவங்க பங்காளிகள் கொஞ்சம் பேர் அவங்க பொண்ணு அழைச்சிட்டு வருவாங்க. அந்த இது ஒருத்தர் சிலர் வந்து அந்த மாற்று விரிச்சோடுறது, அதாவது விரிப்பெல்லாம் இருந்துருக்கு. இன்னைக்கு எல்லாமே நிறுவனங்கள் வந்துருச்சு. அன்னைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட எல்லாத்துக்கும் வேலையும் இருக்கணும். ஒரு சமுதாயம் வந்து செய்வாங்க, ஒரு சமுதாயம் செப்பல் தயார் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ கொடுக்குறாங்க. இதனால ஒருத்தர் உயர்ந்தவன் ஒருத்தர் தாழ்ந்தவன் அப்படி கிடையாது. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்திருப்பாங்க. ஒரு பெரிய மனிதன் இருக்கிறாங்க, அந்த ஒரு பெரிய மனித உருவம் இருக்குது. ஒவ்வொருத்தர் போய் அந்த மனித உருவத்துக்குள்ள நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அங்கங்கே ஓடி போய் எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாரும் போய் தலைக்கிட்ட நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அந்த முழுச ஃபுல்லாகவும் என்னது, ஒவ்வொருத்தர் ஒரு தலைக்கிட்ட நின்னாங்க, ஒருத்தர் பாதங்கள் நின்னாங்க, ஒருத்தர் கால் பகுதியில் நின்னாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல நின்னாங்க. ஒவ்வொருத்தர் அவர்களுக்கு இந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சாங்க. நாடு முழுக்க அப்படிதான் இருந்தது. அப்படி வேலை செஞ்சாங்க. நாளடைவில் பிரிட்டிஷ்காரன் வந்த போது என்ன பண்ணிட்டா, இந்த வேலை செய்கிறவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அவன் தான் பிரிச்சான். அதுக்கு முன்னாடி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இவர்கள்லாம் தெரியுமா 1000 ஆண்டுகளாக மதம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்படியெல்லாம் எந்த சமுதாயத்தையும் நம்ம வச்சிருக்கவே இல்லை. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி எங்கேயுமே நம்ம ஊர்லலாம் டாய்லெட் எங்கேயுமே இருந்திருக்காரு. நம்ம ஊரில் எங்கேயுமே டாய்லெட் இருந்திருக்காரு. எல்லாருமே அதற்கான ஒரு இடத்தை பயன்படுத்தி போயிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்கார் முகலாய படையினர் வந்தபோது தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து வீட்டை விட்டே வெளியே அனுமதிக்கல. வீடுகள் அவங்க அப்படியே வீடுகளே டம்ப் பண்ணாங்க. அம்மா அதுக்கான ஒரு தேவை ஏற்பட்டது. யாரெல்லாம் இங்கே தீரத்தோடு போராடினாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்கள வச்சு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் ஹிந்து தர்மத்தில் எல்லா தெய்வங்கள்லையுமே கூட எந்த இடத்துலையுமே பிரிவினை இருந்ததில்லை. நம்மளோட மனசில் கூட அப்படிதான் இருந்தது. அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. 2வது விஷயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னா என்ன விஷயம்? நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளோட இயற்கை சமநிலை இருக்குல்ல, அது மிஸ் ஆச்சுன்னா வந்து நம்மளால் வாழவே முடியாது. இப்போ சமீபத்தில் நம்ம கவனிச்சிருக்க ஒரு விஷயம், இங்கே விவசாயம் செய்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, மிகப்பெரிய பிரச்சனை மயில். இப்படிதானே, விவசாயம் யாருமே பண்ண முடியறதில்லை. ஏன் மயில்? ஒரு 10-20 வருஷம் முன்னாடி பாருங்க, மயில் இருந்திருக்காது, மயிலே இல்லாமல் இருந்தது. என்னாச்சு, நிறைய வேலிகள் பள்ளவாறு எல்லாம் இருந்தது. அங்கெல்லாம் நிறைய நரிகள் வாழ்ந்துட்டு இருந்தது. அது என்ன பண்ணுச்சு, மயில் முட்டையிடும் போது அதில் 1-2 சாப்பிட்றோம், 1-2 மயில் தான் தங்கி போயிட்டு இருந்தது. நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது மயிலை வந்து ஜூவில் போய் பார்ப்போம். அப்படிதான் இருந்தது. ஒன்று அழிக்கும் போது இன்னொன்று இதாகிடும். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, தேனீக்கள். நமக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த தேனீக்கள் அழிஞ்சிருச்சுன்னு வைங்க, மனித சமுதாயமே இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஒரு தேனீக்கள் இச்சூண்டு பூச்சி அது அழிஞ்சதுன்னா மனித சமுதாயம் அழிஞ்சிடும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. என்ன காரணம்னா, அந்த தேனீக்களை கோயில்களில் பார்த்தோம்னா நிறைய வந்து இது வச்சிருப்பாங்க, நந்தவனங்கள் கோயில் ஒட்டி இருக்கு. ஏன் நந்தவனம் வச்சிருந்தாங்க? நந்தவனம் இல்லாத கோயிலே இருக்காது. அவினாசிக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும், கரூர் கோயிலுக்கு இருக்கு. ஏன் நந்தவனம் வச்சிருந்தாங்க? நந்தவனங்கள் இருக்கும்போது தான் தேநீர் எல்லாம் அங்கதான் வளரும். அதை என்ன செய்வாங்க, காலையில் நேரத்தில் சாமிக்காக பூவெல்லாம் பறிச்சிருவாங்க. பறிச்சோன்னே இந்த தேனீக்கள் எல்லாம் வேற இடங்கள் பக்கத்தில் இருக்கிற தோட்டம் காட்டுகளுக்கெல்லாம் அங்கெல்லாம் போகும். அங்கே போகும்போது ஒரு மகரந்த சேர்க்கை நடைபெறும். அதன் மூலமாக பயிர் திருப்பி வளர்ந்துட்டே இருக்கும். திருப்பி இதுக்கே வரும். தேனை சேகரிக்கிறது மட்டும் இல்லை, இந்த தேன் பூச்சியோட வேலை நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்ல விஷயத்துல இன்னைக்கு வந்திருந்த போது ஒரு அம்மா சொன்னாங்க, பேசிட்டு இருக்கும்போது, எங்கள் வீட்டில் நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா பல் விளக்கி மூஞ்ச கழிட்டு ஒரு பூ வச்சுட்டு தாங்க மற்ற வேலையை செய்வேன் அப்படின்னு. இந்த மாதிரி வேலைகள் தான் அப்போ நம்ம பூக்களை பறிக்கும் போது போயிட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய பிரச்சனையாக கவனிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம செய்தித்தாள்கள் பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் என்ன ஆச்சுன்னா, திருப்பூர் பக்கத்தில் இடுவாய் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி கொண்டு போய் கழிவுகள் எல்லாம் கொட்டுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து கடுமையை எதிர்க்கிறாங்க. போலீஸ் வச்சு கேஸ் போட்டு இப்போலாம் பிரச்சனை நடக்குது. என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. எப்படி எதை கொண்டு போய் கொட்டுறாங்க? எல்லாம் பாலிபேக். நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, பாலிபேக் இருந்திருக்குமா? இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாகரீகம் அப்படிங்கிற பேர்ல இங்கிருந்து கடைக்கு போவோம். ஒரு இவ்வளோ கடையெல்லாம் இன்னைக்கு இருந்திருக்காது. அப்போ எல்லாருமே நேராக சந்தைக்கு போவாங்க. போகும்போது நிறைய பேர் கடையில் கூட கொண்டு போவாங்க, இல்லைன்னா இது என்ன பைய எடுத்துட்டு போவாங்க, கொண்டு வருவாங்க, பயன்படுத்துவாங்க, போயிடும். இன்னைக்கு நமக்கு என்னாச்சு, ஒரு சின்ன பொருள் வாங்கினா பாலிபேக். அவன் ஏற்கனவே ஒரு 50 கிராம் கொடுத்தா கூட அது ஒரு பாலிபேக்கில் கொடுப்பான். நம்ம கொண்டு போகிற ஒரு பாலிபேக் போட்டு எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்தோம், அந்த பாலிபேக் அப்படியே தூக்கி இங்கே போட்டுருவோம். அந்த பாலிபேக் பெஸ்ட் ஆகிடே ஆகாது, அதாவது மண்ணோட மக்கியே போகாது. அந்த பாலிபேக்கை தூக்கி இன்னைக்கு நீங்கள் இங்கிருந்து கரூர் வரைக்கும் போய் பாருங்க, வீதிகளில் 2 பக்கம் பாலிபேக்காக கிடக்கும். அந்த பாலிபேக் ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம்? சாதாரண விஷயம். ஒரு நாள் இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வாங்க போகிறாங்களே, கறி எடுக்கவே போகிறாங்க, போனோம்னா அங்கே 2 பாலிபேக் போட்டு அதில் ஒரு பாலிபேக் போட்டு எடுத்துகிட்டு வரும். நிறைய வீடுகளில் உணவு சாப்பிட்றதுக்காக பல சைட்டு பகுதியில் கவனிச்சுன்னு தெரியும், உணவுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு ரசத்துக்கு ஒரு பாலிபேக், சாம்பாருக்கு ஒரு பாலிபேக், எல்லாம் கட்டி ஒரு பெரிய பாலிபேக் எடுத்துகிட்டு வரோம்.
எடுத்துட்டு வந்து பாதி சாப்பிட்டு தூக்கி வெளியே வீசிடணும். வெளியே வீசின என்ன ஆகும்? அதை வந்து மாடோ நாயோ பிச்சு காத்துல பறக்க வரும். ரொம்ப ஆபத்தான அந்த பிச்சு வர்ற அந்த சின்ன சின்ன துகள்கள் நம்ம சுவாசிப்போம். இல்லை நம்ம இருக்கிற தீர்வுல பாலி பேக்கை ரீசைக்கிளிங் பண்றதுக்கு இன்னும் நம்மளோட மாநிலத்திலேயோ நம்ம நாட்டிலேயோ அந்த சிஸ்டம் வரல. தீயை வச்சு விட்டு அந்த தீ எரிஞ்சிருந்து அதை சுவாசிச்சு இப்போ நம்ம யாகம் நடக்கும் போது யாகத்திலிருந்து புகை வந்தது. அது உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமானது. நல்ல ஆக்சிஜன் அப்போ இது பண்ணி நுரையீரலுக்கான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நுரையீரலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் அந்த பாலிபேக்ல இருந்து சுவாச்சு என்னாச்சு? கேன்சர் பேஷண்ட் அதிகரிச்சிட்டோம். நம்ம பாலிபேக் நம்ம வீடுகளில் கூட கவனிச்சா தெரியும், எல்லா இடங்களையும் பாலிபேக் இருக்காது. ஒரு ஸ்டைலிஷ் கிடையாது. பாலிபேக் என்பது ஒரு அநாகரிகமானது. நம்ம மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்தவே போக்கடிக்கணும். அந்த பாலிபேக்கை தவிர்க்கணும். கூடை பயன்படுத்தினா கூட ரெகுலராக பயன்படுத்தணும். ஒவ்வொரு வாட்டி பாலிபேக் வாங்குறப்பெல்லாம் வேற வகையான கூடைகள் பயன்படுத்துங்க. இல்லை மஞ்சள் வளப்பை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமானது. நம்மளோட வீடுகள் நிகழ்வுகள் கூட கொடுங்க, மஞ்சள் வளப்பை கொடுங்க. இதை பயன்படுத்தும் போது இருக்கும் நம்ம கூட சேர்ந்த உயிரினம் இருந்தது. அதனால முதல்ல சமுதாயத்தில் நல்லிணக்கம் ஏற்படும். ரெண்டாவது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படணும். மூன்றாவது விஷயமா சொல்லக்கூடாது குடும்ப சங்கமங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கூட சங்கமம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஏன் குடும்பங்கள்? நம்ம உலகத்திலேயே நம்ம நாட்டில் மட்டும் ஒரு அருமையான வடிவமைப்பு சிஸ்டம் இருக்குதுன்னா குடும்பம். மாதா பிதா குரு தெய்வம் சொல்ற மாதிரி நம்மளோட குடும்ப அமைப்பு முறை மட்டும் சீரழிஞ்சு போச்சுன்னா எதையுமே சரி பண்ணிக்க முடியாது. நல்ல ஒரு பையனை பத்தி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? அவரோட குடும்பம் நல்லதான், பையன் நல்லா இருக்காருன்னா குடும்பம் நல்லா இருந்தா பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு. ஒரு நல்ல குடும்பத்துல இருந்தது ஒரு நல்ல அனுபவம். இன்னைக்கு யோசிச்ச சமீபத்தில் ஒரு வீடியோ வந்திருந்தது. திருத்தணியிலங்கிற இடத்துல ஒரு 4-5 சின்ன பசங்க 8வது 17 வயசு கீழ்பட்டவங்க ஒரு வகையான முடியை வெட்டிக்கிறான். இதில் டிஃப்ரெண்டாக முடியை வெட்டிட்டு போட்டு ஒருத்தர் ரொம்ப இது பண்ணுறாங்க. என்ன காரணம்? அவங்களோட குடும்பம் போய் விசாரிச்சு பாருங்க பின்னாடியில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்ப அமைப்பு முறை மோசமாக இருக்காங்க. ஒவ்வொரு குற்றவாளியை பற்றி விசாரிக்கும் போது ஸ்ட்ராட்டஜிக்கில் சொல்கிறாங்க 90% குற்றவாளிகளோட குடும்ப பின்னணி சரியாக இல்லை. இன்றைக்கு நம்ம என்ன ஆயிடுச்சு? டிவி மோகங்கள் வந்ததில்ல. இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா நான் பிக் பாஸ் பார்க்கறதில்ல, அப்படி கை எடுத்துன்னு பார்க்கலாம். ஒருவேளை செய்யுங்க, முடியலையே பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து அமர்ந்து சாப்பிடுங்க. அம்மா என்ன சொல்றாங்க கேளுங்க, பையன் என்ன சொல்றாங்க கேளுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்னாச்சு? பையனை கூட்டிகிட்டு போய் உடனடியாக ஹாஸ்டலில் சேர்த்திடுறாங்க. அவன் பிறந்தோன்னே அவர் அப்படியே அங்கே எல்லா சௌகரியத்தோடு அப்படியே வளர்ந்து வருவார். அவருக்கு வளர்ந்து வந்தோடனே என்ன தோணும்? அவருக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அப்பாவை பார்ப்பான். அப்பா வீட்டில் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காரு, பெட்டர் யூ கேன் கோ ஹோம், இட் இஸ் ஏசி ஹால். அவ்வளோதான். ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், இல்லைப்பா அங்கே சேர்த்தி விட்டுருக்கிற இடம் ஒன்றும் இல்லைங்க அங்கிள், அந்த சேர்த்தி இருக்கிற இடம் ஏசி வசதியோடு இருக்குங்க, அவர் வேணுங்கிற போது டிவி பார்த்துக்கலாம், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அவர்கிட்ட நம்ம சொல்லும் போது இதே மாதிரி தான்ப்பா, அவன் சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் ஊட்டியில் வந்து சென்ட் மேரிஸ் ஹோம் ஸ்கூலில் படித்தாதான் பெஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்துனீங்க. அவனே அங்கே 10 வருஷமாக பார்த்துருந்தான். அப்பாங்கிறது மாதம் ஒருக்கா பணம் அனுப்புவார் அப்படிங்கிற அளவுக்கு வச்சுருந்தீங்க. அப்போ உங்கள் பையன் என்ன பண்ணால் நீங்கள் வசதியானோன்னா அதே வசதியான ஹோமில் விட்டுருக்குறான். உங்கள் பையனோட தப்பா? அப்பாவோட நீங்கள் சொல்லியே வளர்க்குறது இல்லை. நம்ம பெண் குழந்தையாகட்டும், இப்போ நிறைய பேர் பெண் குழந்தைகளோட விஷயத்தில் என்னென்னா நமக்கு நல்ல பாரம்பரியம் மிக்கவர்கள், நாங்கள் எவ்வளவு சார்ந்ததாக எங்களோட பங்காளிகள் இருக்காங்க, மாமச்சன் இருக்காங்க அப்படின்னு எப்போ சொல்கிறீங்க? அந்த பெண் குழந்தை ஏதாவது திருமணத்தில் நம்மளை விட்டு போகும்போது போய் சொல்கிறேன். அப்போ சொல்லி இல்லையா பிரயோஜனம்? சின்ன வயசுலேருந்து கூட்டிகிட்டு போய்க்க, கல்யாணம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கியா? இல்லை. இப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க? எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, நான் கஷ்டப்பட்டு வந்தேன் என்ற கஷ்டத்தை பையன் படக்கூடாது, என் பொண்ணு படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறானது. நீ என்ன கஷ்டப்பட்டே அது வழிகளை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வளர்ந்து வர முடியும். ரொம்ப சேஃபாக வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழி இருக்குது. அந்த கோழி கொஞ்சம் விட்டீங்கன்னா அது குப்பை எல்லாத்தையும் அலைஞ்சு தெரிஞ்சு வந்து சர்வன்ஸில் இருக்குது. போண்டா கோழிக்கு கொஞ்ச நாள் 30 நாள் வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ரோட்டில் விட்டீங்கன்னா என்ன ஆகுது? நடக்காது, அதுக்கு தெரியாது, என்ன விஷயமே இருக்காது. அமெரிக்காவில் ஒரு சிட்டுக்குருவியோட இனம் அழிஞ்சுட்டே வந்து தொடர்ச்சியாக அந்த பார்த்தாங்க, இனி விட்டால் இந்த அரிய வகையான சிட்டுக்குருவி வந்து மறைஞ்சிடும், இதுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? அந்த குருவியை பிடிச்சிட்டு வந்து ஒரு பெரிய ஜூவில் வச்சு அதுக்கு எல்லா வசதியும் கொடுத்து 1000கணக்கான குருவிகளை வளர்த்து இனி வந்து இதை ரோட்டில் விட்டாங்க. ரோட்டில் விட்டு ஒரே மாதத்தில் அது அழிஞ்சிருச்சு. என்ன விஷயம்னா அதுக்கு யார் எதிரி யார் நண்பன் தெரியல. வெளியே போனோன்னா அதை இருக்கக்கூடியது தெரியல. அது வாட்டுக்கு போச்சு, வர்ற குருவிகள் பிடிச்சிருச்சு. ஒரு கரண்ட் கம்பத்தில் எப்படி உட்காருதுன்னு தெரியல. நம்ம கவனிச்சுட்டே இருந்திருப்போம் சின்ன வயசுல. இப்பெல்லாம் காக்காய் அடிச்சிருச்சு. ஏதாவது காக்கா கரண்ட் கம்பத்தில் சாக்கு அடிச்சிருக்கிறான், அடிக்கல, அதுக்கு பழகிடுச்சு. இப்படிதான் நம்ம குழந்தைகளை கொண்டு வர்றோம். குழந்தைகளுக்கு நம்ம கலாச்சார ரீதியை சொல்லித்தரதில்லை.
மாதம் ஒரு நாள் போய் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் உட்காந்துக்குவாங்க, கூட்டிகிட்டு வந்து சொல்லி கொடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து நம்ம வீடுகளில் எல்லாரும் சேர்ந்து நான் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 5 நிமிடம் பக்தியாக சாமி கும்பிட்றோம் இருக்கான். எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு பாடல் பாட முடியுமா? என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஆலிமலை கண்ணா ஆலியின் முக்கு முகந்த கூட ஆத்த நேரு ஒளி முதல் உருவம் போல் மீக்கருத்து பாலியன் தோளுடைய பத்மநாம கை அந்த பாடல் பாடிச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல், அது நம்ம குலதெய்வத்தை பற்றினதாக இருக்கட்டும், நம்ம ஊர் சாமி பற்றினதாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாடல். மதிய சாப்பாடு, மாலை சாப்பாடு, சாயந்தரம் கொண்டாந்து விட்டால் போதும், சாயந்தரம் மட்டும் குழந்தை சாப்பிட்டா போதும். அது வீட்டுக்கு வந்தோடனே டியூஷனுக்கு போகும். 4 மணிக்கு எழுந்தாலும் டியூஷனுக்கு போயிடும். டியூஷன்லேருந்து திருப்பி வந்தோடனே ஹோம்ஒர்க் எல்லாம் எடுத்து தூங்கிடும். இப்படியே அது வாழ்க்கையை ஓடிக்காது. அப்போ எங்கே போய் ஐயோ எங்கள் அப்பா ரொம்ப பாசமானவர் அப்படின்னு அதுக்கு என்ன தெரியும்? அதனால நம்ம வீடுகளில் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது. ஒரு முறை குலதெய்வ கோயில், என் குழந்தைக்கு வந்து என் பேர் தெரியும், எங்கள் அப்பா பேர் தெரியும், எங்கள் தாத்தா பேர் தெரியும், குலதெய்வத்த பேர் தெரியும், அப்படி கூட குழந்தைய வளர்த்துறது இல்லை நம்மளோட தர்மத்தில். அதுக்கான தினசரி திருநீர் பூசணுமா? பூச சொல்லுங்க. பொட்டு வைக்கதான் கவனிக்கணும். நம்ம எதுவுமே சொல்லித்தராமல் ஒரே நாள் போய் உட்காந்து என்னம்மா நான்லாம் எப்படி வளர்த்தணும் தெரியுமோ, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தணும்னா அது எப்படி தெரியும்? இந்த விஷயம் குடும்பங்கள் வந்து மிக முக்கியத்துவமானது. நம்மளோட கலாச்சாரத்திலேயே முக்கியமானது குடும்பம் தான். ஏப்பா ஒரு பையன் அந்த காலத்துலலாம் ஏதாவது கேட்டு பண்ணினா, இப்போ உங்கள் அப்பாலாம் இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நீ வந்திருக்கிற, நீ இப்படி பேசலாமா அப்படின்னா. ஸோ இந்த குடும்பம் முறைகளில் நம்ம கவனம் கொடுக்கணும். நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித் தரணும். உடைகள் ரீதியாக இன்னைக்கு எல்லா குழந்தை பிறந்தோன்னா நிறைய வீடுகளில் குழந்தைங்க ஒருத்தர் வந்தோன்னா அறிமுகப்படுத்தி விட என்ன சொல்கிறாங்க? ஆண்டி, அங்கிள். அதான் தெரியும். யாரை பார்த்தாலும் அந்த குழந்தை ஆண்டிங்கிறது, யாரை பார்த்தாலும் அங்கிள். ஏதோ இங்கிலாந்துலேருந்து வந்து வராங்க. ஏன் மாமா, நம்மளோட விஷயங்கள் யாருக்குமே தெரியறதில்லை. சித்தப்பா, எத்தனை விஷயங்கள் இருக்கு சொல்லி கொடுத்தா தான். நம்ம சித்தப்பா பார்த்தாலும் ஆண்டி தான், அங்கிள் தான் சொல்லுது. மாமாவை பார்த்தாலும் அங்கிள் தான் சொல்லுது. உட்காந்து நம்ம பேசலாம். மறைவாக படங்கதைகளோடு பேசுவதில் பெருமை இல்லை. நம்ம உடனே பல மேடைகள் நம்ம பார்த்து தமிழன் யார் தெரியுமா, 12 காலமாக இருந்த தமிழ் மொழி, மூத்த மொழி எல்லாம் சொல்லித்தர. உன் பையனுக்கு இங்கிலீஷ் தான் பேச தெரியுது, அப்பா அம்மா சொல்ல தெரியுதில்லை. நிறைய வீடுகளில் அப்பா அம்மா தெரியல, டாடி மம்மி சொல்லுது. அதே இன்னைக்கு சொல்லி டாட் அப்படின்ட்டாங்க, மம்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இந்த கண்ணோட்டத்துல இருந்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தர முடியும்? நம்ம கலாச்சாரம் உடை பொறுத்த வரைக்கும், உடை விஷயங்கள்ல கூட அந்த காலத்தில் வேஷ்டி சட்டை இதெல்லாம் நம்ம சொல்லியே தரதில்லை. இன்னைக்கு நம்ம ஊர்ல மட்டும்தான். நீங்க கேரளாவில் போய் பாருங்க, கேரளாவில் ஒரு திருமண நிகழ்ச்சியில அந்த கேரள பாரம்பரிய உடையத்தில் இருப்பார். நம்ம ஊர்ல போய் பாருங்க, மாப்பிள்ளை கோட் சூட் போட்டிருப்பார். அந்த கோட்டோட விலை 20,000 ரூபாய் இருக்கு. அவர் வாழ்க்கையில ஒரு நாள் தான் போடுவார் கோட்டை. அதுலேயும் நம்ம வைக்கக்கூடியது மே மாதம் வைகாசியில் நம்ம வச்சுருப்போம். வைகாசி மாதம் கரெக்டாக மே மாதம் சரியான வெயில். அவர் கோட் சூட்டாக அப்போ தான் போட்டுப்பாங்க. போட்டு ஃபோட்டோகிராஃபர் ஸ்ரீன்னு அவர் எப்படி சிரிப்பார் வாழ்க்கையில். இதுதான் இன்னைக்கு இருக்குது. நம்ம பாரம்பரியமான இதை சொல்லித்தராதே மறுக்கிறோம். அவங்கள தேடி போய் போடணும். சாலை விதிகளை மதிக்கக்கூடியது. நம்ம போய் பார்த்துட்டு இருப்போம், ஏற்கனவே சிகப்பு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, நின்று போகணும். 1 நிமிஷம் கிராஸ் பண்ணிடலான்னு வேகமாக போகும். அந்த பக்கம் வர யாரோ ஒருத்தர் இடிச்சிருவோம். இன்னைக்கு நிறைய பேர் பசங்க வண்டி ஓட்டுறதை பார்த்தாலே பலர் பயந்துக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ வேகத்தில் வர்றான். அவனால் மட்டும் இல்லை, இது பாதிக்கப்படுகிறது. பயன்படுத்தக்கூடியது தேவை ஏற்படும் போது மின்சாரம் பயன்படுத்தலாம். மின்சாரம் தேவையில்லைன்னா நம்ம அணைச்சிடலாம். நமக்கு இல்லைன்னா யாரு இன்னொருத்தருக்கு பயன்படும். உணவுப் பொருள் நமக்கு என்ன தேவையோ அதை அந்த அளவுக்கு சாப்பிட்டா போதும். நிறைய பேர் உணவு நிறைய இருக்குது, வீடுகள்லேருந்து உணவு வேஸ்ட் ஆக்கி வெளியே கொட்டிடுவாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ பல இடங்களில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. நாய் அதிகமாகி போச்சு அப்படின்னு. காரணம் அவ்வளோ நாய் எங்கே வந்தது? நம்ம வீடுகளுக்கு வேஸ்ட் ஆகிற உணவு ஃபுல்லாக வெளியே கொட்டணும். அதை சாப்பிட்டு பின்னாச்சு அந்த நாய்க்கு உணவு இல்லாததுக்காக நம்ம குழந்தைகளை கடிக்க ஆரம்பிக்கணும். மதிக்கணும். வரிசையில் போகக்கூடாது. கோயில்களுக்கு போகும்போது நிறைய இன்னைக்கு பக்திமான்கள் இருக்கும், நிறைய பேருக்கு பக்தி இருக்குது. ஆனால் கோயிலில் போய் பாருங்க, நமக்கு என்ன வழி கிடைக்குமோ அது வழியாக போந்து இது வழியாக போந்து கொண்டு போகக்கூடிய செருப்பை வரிசையில் இல்லை. நல்லவேளை நம்ம நிகழ்ச்சிக்கு வரும்போது அத்தனை பேர் செருப்பை வரிசையை எடுத்திருந்தோம். ஆனால் இந்த 5 விஷயங்களை உங்களோட மனசில் கடைபிடிக்கிறதால நம்ம மாறும். எப்போவுமே ஒரே நாள் ஏதாவது மாறிடாது. நம்மகிட்ட மாற்றம் வரணும். ஒரு சின்ன பையன் நம்மகிட்ட மாற்றம் வரணும். அந்த மாற்றம் தான் உலகம் முழுக்க மாற்றத்தை ஏற்படுத்து. எதாக இருந்தாலுமே நான் ஒருத்தர் மட்டும் பாலிபேக் பயன்படுத்தலைங்க, இந்த நாடு மாறிடுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நான் பயன்படுத்துவேன். அதுக்கப்புறம் மற்றவங்க பயன்படுத்துறத பற்றி கவலைப்பட வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுங்க. நிறைய தனி மனிதர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இங்கே சேலம் பகுதியில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. ஒரு தனியார் பள்ளியிலிருந்து என்னாச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாலை நேரத்தில் அப்படியே நிறைய பெண் குழந்தைகள் அப்படியே ரோட்டோரத்தில் நடந்து போகிறாங்க.
இது நாளடைக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகக்கூடிய அவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்குது. இது ஒரு பிரச்சனையாக நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட பெற்றோரெல்லாம் போய் நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏமா இப்படி பண்ணுறையே, என்ன பிரச்சனை, உங்கள் ஸ்கூல் பொண்ணுங்க பசங்க தான் இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படியா உடனே கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த குழந்தைகிட்டெல்லாம் கேட்டபோது யார் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வளர்மதி அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணால் தான் எல்லாம் நடந்து போகிறாங்க. நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் அப்படின்னு. அந்த பொண்ணை சொல்லிச்சு, இல்லைங்க எனக்கு காலை நேரம் அவசரமாக வருவேன், சாயந்தர நேரம் இருக்குது, எங்கள் ஊர் பக்கம்தான், நடந்து போனேன்னா எனக்கு ஒரு 50 விசா மிச்சமாகுது. இந்த 50 விசாவை நான் சேமித்து வச்சு யாராவது படிக்க முடியாதவங்க அல்லது என் கிளாஸில் ஒருத்தர் உதவுவேன். இந்த விஷயத்தை எங்கள் கிளாஸில் சொன்னேன், அப்புறம் கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்தாங்க, அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இப்போ கொஞ்சம் பேர் நாங்கள் நடந்து போகிறோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வரக்கூடிய பணத்தை இவ்வளோ சேகரித்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்தபோது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அந்த பொண்ணை பார்த்தோன்னே இப்போ நான் நல்ல வேலை செய்ய நீ அருமைமா அப்படின்னு சொல்லி உடனே அடுத்த நாள் அங்கே இருக்கக்கூடிய அந்த புகார் சொல்ல வந்த பெற்றோர் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்த சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நிதி திரட்டி தர்றான்னு சொல்லி ஒரு பெரிய தொகை திரட்டி தர்றாங்க. திரட்டி தந்தோன்னே அந்த பொண்ணுடைய கேட்குறாங்க, ஏமா நீ இவ்வளவு தொகை திரட்டி தந்துருக்கிறோம்ல, இது என்ன பண்ணலாம் நீ சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லைங்க நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு. இல்லை நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நான் சேலத்தில் குடியிருக்கிறேன், நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் மாமாவுக்கு சேலத்துலேருந்து உள்ள ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு தான் நாங்கள் போவோம் லீவில். அங்கே போகும்போது தெரியும் எங்கள் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அந்த ஊர் முழுக்க எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அந்த பெண் குழந்தைகள்லாம் ஒரு 8ஆவதுக்கு மேலே வரும்போது அவங்க பள்ளிக்கு வரதை நிறுத்திடுவாங்க, பள்ளிக்கே வரமாட்டாங்க. என்ன காரணம்னா அங்கே போதுமான கழிப்பறை இல்லை, ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதுனால அந்த பெண் குழந்தைகள் வெட்கப்பட்டுட்டு வரமாட்டாங்க, அவங்க 9ஆவதோட ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. அதனால் அந்த ஊருக்கு ஒரு கழிவறை கட்டி தந்தா போகுது. கழிவறை திட்டப்பட்டு வந்தாங்க. அந்த பொண்ணோட சின்ன விஷயம், எல்லா ஸ்கூலுக்கு 5000 கோடி நிதி ஒதுக்குனாங்க. என்ன நடந்தது? ஒரு சின்ன பொண்ணோட இன்ஸ்பிரேஷன்ஸ். இன்னொரு விஷயம் மாண்பீக சம்பந்தமாக சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். எப்போதுமே சத்தியமான நல்ல எண்ணம் ஜெயிக்கும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஆண்டாள் பாடும்போது சொன்னாங்க, ஆடி கிடைக்குன்னா ஆடியின் தூக்கு. இது ஆண்டாள் பாடும்போது 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் அந்த பெண் குழந்தையோட சயின்ஸ் பாருங்க. ஆடி கிடைக்குன்னான்னு என்னது? மழை போன்றவன் நீயே மேகமாக மாறுகிறாய், கடலில் இருக்கக்கூடிய இப்போ மழை எப்படி பெய்யும்னா கடலில் வெயில் அடிக்கும், அதன் மூலமாக ஆவியாகி மேகத்துக்கு போகும், அதன் மூலமாக மழையாக பெய்யும். இந்த பாட்டு ஆணிமலை கண்ணாங்கிற பாட்டை அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த அறிவு அந்த பெண் குழந்தைக்கு இருந்திருக்குது. அப்படின்னா நம்ம 2000 வருடங்களுக்கு முன்னாடி, இப்போதைக்கு சயின்ஸ் சொல்லி 150 வருடம் ஆச்சு மழை இப்படி தான் பெய்யுதுங்கிற சொல்லி, ஆனால் 2000 வருடத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பாடல்கள் இருந்திருக்குது. அப்படிப்பட்ட ஆண்டாள் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு, இங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஒரு 1000 வருடம் கழிச்சு ராமானுஜர் போறார். ராமானுஜர் எல்லா இடங்களும் போயிட்டு இருக்கும்போது அவர் திருவள்ளிக்கேணி அங்கே ஆண்டாள் பிறந்த அந்த போகும்போது அவருக்கு திடீரென சொல்லுது, 1000 அண்டால கிருஷ்ணருக்கு சக்கரை பொங்கல் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு நாள் கூட கிருஷ்ணருக்கு 1000 அண்டால சக்கரை பொங்கல் கொடுக்கணும்னு நமக்கு தோணலையே, ஏன் நமக்கு தோணுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். இருந்தாலும் ஏன்னா ராமானுஜர் அவரை நிறைய பேர் பின்பற்றியதால் என்னாச்சு, 1000 அண்டால கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு அந்த அன்னைக்கு இரவு போகிறார். அப்பா அவரோட கனவுல சொல்றாங்க, ஆண்டாள், ராமானுஜா இது உன்னோட ஆசை இல்லை, என்னோட ஆசை. நான் 1000 அண்டால கிருஷ்ணன் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்னால் அப்போ இருந்த சூழ்நிலை என்னால் கொடுக்க முடியல. உன் மூலமாக என்னோட ஆசை நிறைவேற்று. அந்த ஆசை நிறைவேற்ற 1000 வருடம் ஆச்சு. யாரோட ஆசை? ஆண்டாளோட ஆத்மார்த்தமான ஆசை. அந்த மாதிரி தான் நம்ம முயற்சி செய்வோம். இந்த 5 விஷயங்கள், குடும்ப பிரபோதம், சுற்றுப்புறம், எல்லா விஷயத்திலும் நம்ம மாறுவோம். நம்ம மாற்றத்தை செஞ்சோம்னா நம்மளோட மாற்றம், நம்ம நல்ல எண்ணம் சமுதாயத்தில் எதிரொலிக்கும். யாருமே வச்சு பாருங்க, ஒரு சின்ன நல்ல விஷயம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. செல்வம்னு என்ன சொல்லுவாங்க? செல்வம் எது ஒன்றை போட்டால் அது 10 பெருகுமோ அதுதான் செல்வம். அந்த செல்வ மனநிலைக்கு நம்ம வரணும். அந்த செல்வ மனநிலை பாலிபேக் தவிர்க்கணும், சுற்றுச்சூழல் வீணாக்காமல் இருக்கணும், குடும்பத்தில் குடும்பத்தில் நம்ம சிறப்பான நல்ல உறவை ஏற்படுத்தணும். இப்படி நல்ல மனநிலையோடு நம்ம தொடருவோம். இதுதான் RSS நூற்றாண்டில் நம்மகிட்ட கேட்கக்கூடிய வேண்டுகோள். இதை நம்ம செய்யணும். அடுத்த 10 வருடங்களில் நம்ம மாற்றத்தை நோக்கி போகணும். நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா இந்த மாற்றத்தை நம்மளிருந்து தொடங்குவோம். நம்மளிருந்து தொடங்குறது தான் மாற்றம். நன்றி, வணக்கம். மற்றும் முன்னிலை வகிக்க வந்திருக்கும் பெற்றோர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் எங்கள் மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்ப நல வேள்வி மற்றும் கோமாதா பூஜை நடத்தி கொடுத்த அர்ச்சகர்களுக்கு எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான சிறப்புரை நிகழ்த்திய கோபால்ஜி அவர்களுக்கு எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்கள், தாய்மார்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு நிதியுதவி வழங்கிய அன்பர்களுக்கும், அறுசுவை உணவை தயாரித்து வழங்கிய அன்பர்களுக்கும், ஒளி அமைத்து கொடுத்த அன்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்களுக்கும், மண்டபம் கொடுத்துதவிய மண்டப உரிமையாளர்களுக்கும் எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு கலை நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கிய செல்வி ஹரிணி அவர்களுக்கு எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஹிந்து சங்கம நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற முக்கிய காரணமாக இருந்த சிவகுமார்ஜி அண்ட் ஸ்ரீகுமார்ஜி அவர்களுக்கு எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பு வழங்கிய வெண்ணிலா அவர்களுக்கு எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி.